ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 டிஃபன் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி உப்புமா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை ரவை உப்புமா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேகி நூடுல்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி உப்புமாக்கோசரம். அதில் கடுகு ஆட் பண்ணியிருக்கிறேன், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கரண்டியை வச்சு கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிட்டோம்னா சீக்கிரம் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா படப்படன்னு வெடிக்குது. இதில் நம்ம காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லைங்களா, 2 ஆட் பண்ணிக்க போகிறோம். இதையும் நல்லா போட்டு கலக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான கருவேப்பிலை ஆட் பண்ணுறோங்க. கருவேப்பிலை போட்டோன்னா படப்படன்னு நல்லா வெடிக்குது. இதையும் கொஞ்சம் கலக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி உப்புமாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இட்லியிலேயே உப்பு இருக்கிறதுனால நம்ம பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. போட்டு இப்போ நல்லா கலக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 இட்லி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நல்லா கையிலேயே நல்லா புட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை தான் நான் ஆட் பண்ணுறேன். இட்லி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க கையில். இப்போ நான் பேனில் போட்டேங்க. ஒரு 5 இட்லி மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இட்லியும் போட்டாச்சு. இப்போ கரண்டியில் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்க போகிறோம். அந்த கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து இந்த இட்லியோடு சேர்ந்து ஒன்றா வர வரைக்கும் நம்ம நல்லா கலக்கிக்க போகிறோங்க. நல்லா கலக்கிக்கலாம். வாங்க, இதை நல்லா கலக்கினதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை ரவை உப்புமா தாங்க செய்ய போகிறோம். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்குறேங்க. அடுத்து உளுத்தம்பருப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்குறேங்க. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 3 டிஃபன் ஐட்டத்தில் நான் வெங்காயம் சேர்க்காமல் செய்கிறேங்க. பிரதோஷ நாள்ன்றனால இன்றைக்கி நான் வெங்காயம் சேர்க்காமல் வெறும் இதை மட்டும்தான் செய்கிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் நம்ம போட்டுக்கிறோங்க. இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். லைட்டாக ப்ரௌன் கலர் வரட்டுங்க. கொஞ்சம் கலக்கிக்கலாம் நம்ம. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கிக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா லைட் ப்ரௌன் கலரில் இதாகிடுச்சு. இப்போ உப்புமாக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணிங்க. 1/4 கிலோ ரவை எடுத்துருக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி நான் வந்து ஊற்ற போகிறேங்க. இதில் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கலந்துக்கலாங்க. இதுக்கு தேவையான வெள்ளை ரவை உப்புமாவுக்கு தேவையான நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. வாங்க, இதை நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தளன்னு கொதிக்குது. இப்போ நம்ம இதில் வெள்ளை ரவையை நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. கட்டி கட்டாமல் இருக்கணும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு இதை பண்ண போகிறோம். நான் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் செஞ்சிட்ருக்கிறேன். ஸ்லோவில் வச்சு பண்ணுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரவையெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சமாக ரவை மட்டும் சேர்த்திக்க போகிறேன். அவ்வளோதாங்க. ஒரு 3 ஸ்பூன் ரவை இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலக்கி விட்டுக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் அது வேகணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில்
தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. மேலாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்ருக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா கலக்கிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேகி நூடுல்ஸ் தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேனில் வந்து தண்ணி வச்சுருக்குறேங்க. அதில் வந்து மேகி நூடுல்ஸ் பவுடரை தான் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இதில் எது வெங்காயம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெறும் பவுட்ரு, மஞ்சத்தூள், உப்பு இதை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேங்க. நான் ஒரு 4 நூடுல்ஸ் போடுறேங்க. ஃபேமிலி பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் போடுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேகி பவுட்ரு வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு போட்டால் போதும். ஏன்னா அதிலேயே பவுட்ருலேயே உப்பு இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டால் போதுங்க. இப்போ போட்டேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ இந்த இதில் நம்ம மேகி நூடுல்ஸை ஆட் பண்ண போகிறோங்க. ஒரு 4 பீஸ் மட்டும் ஆட் பண்ணுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4 பீஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்ச நேரம் நல்லா வேகணுங்க. நல்லா கலக்கி விட்டுக்க போகிறோம். மேலாக பார்த்திங்கன்னா தண்ணி எதுக்கு இதாக இல்லாமல் இருக்குது. அது வந்து தண்ணியில் நம்ம வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வாங்க. இப்போ பாருங்கள் மேகி நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் பவுலுக்கு மாற்றிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.